அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் துதிப்பிற்குரியவராகவும் சாட்சியாளராகவும் உண்மையாளராகவும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருவராகவும் சக்தியானவராகவும் ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, ஒருவரை, புகழுக்கு உரியவரை, அந்த அரசரை, அதிபதியை, புனிதமான அவரை, அமைதி நிறைந்த ஒருவரை, மிகவும் உண்மையாளரை, காக்கக்கூடிய ஒருவரை, என்றும் ஜீவித்திருக்கக்கூடிய ஒருவரை, நிலைத்திருக்கக்கூடிய ஒருவரை, நம்மை மன்னிக்கக்கூடிய அந்த மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் இங்கே நாம் இறைஞ்சுவதற்காக, அவரை மட்டும் இங்கே புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய நாளிலே முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அடைந்திருக்கின்றோம். அதை அல்லாஹ் நமக்கு வழிவகை செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு மகத்தான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் என்ன செய்கிறோம், தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களை பார்த்துக்கிட்டு வந்தோம். சென்ற வாரம் நாம் 79வது அத்தியாயம் சூரா அன் நாசியாத் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூறாவில் 10 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 11 தொடங்குவோம். அல்லாஹ் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக, வசனத்தின் மூலமாக, இந்த வேதத்தின் மூலமாக எதனை நமக்கு அவர் கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 79 பறிப்பவர்கள், அன் நாசியாத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்ம சென்ற வாரம் என்ன பார்த்தோம், ஆன்மாக்களை பலவந்தமாக கைப்பற்றக்கூடிய வானவர்களை பற்றி பார்த்தோம். நம்பிக்கையாளுடைய ஆன்மாக்களை அவங்க மகிழ்ச்சியோடும் மென்மையோடும் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மேலும் அந்த வானவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் மிதக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஆர்வத்தோடு ஒருவரை ஒருவர் முந்தக்கூடிய மலக்குகளாக இருக்கிறாங்க. எதற்குன்னா பல்வேறு கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி 6வது வசனத்தில் அதிர்வானது அதிரக்கூடிய அந்த நாள் பற்றி பார்த்தோம். 2வது ஊதுதலை தொடர்ந்து குறிப்பான சில மனங்கள் திகிலூட்டப்பட்டு விடும், அவருடைய கண்கள் கீழ் நோக்கியவையாகிவிடும். அவர்கள் கூறுவார்கள், சமாதியிலிருந்து மீண்டும் நாம் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்துருக்குறோம். யார் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களாம் இந்த மாதிரி ஆச்சரியமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொன்னாருங்கிறதையும், நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோம் அவனுடைய அடிப்படையில் தான் நம்ம அல்லாவை வணங்கிக்கிட்டும் தேடிக்கிட்டும் அந்த பாதையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத பற்றியும் பேசணும். தொடர்ச்சி நாம் இன்ஷா அல்லாஹ். யார் இந்த கேள்வி கேட்குறா, சமாதியிலிருந்து நாம் மீண்டும் படைக்கப்பட்டு விட்டோம்னு யார் நம்பலையோ அவங்க கேட்குறாங்க. நாம் மீண்டும் படைக்கப்பட மாட்டோம், அதெல்லாம் சும்மா போலியானது, பொய்யானது, நாம் செத்துட்டா மண்ணோட மண்ணை ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் படைக்கப்பட்டவன்னு ஆச்சரியப்படுறாங்க. நான் படைக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழும் பொழுது நமக்கு எந்த ஆச்சரியமும் இருக்காது. நம்ம அதுதான் எதிர்பார்த்தோம், இதைத்தான் நம்முடைய இரட்சகர் வாக்களித்தார் அப்படிங்கிறத சொல்லி நாம் அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் செல்வோம். அப்போ அந்த வசனத்துக்கு பிறகு 11 சிதைந்து போன எலும்புகளாக நான் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு ஆச்சரிய கண் கொண்டு பார்க்குறாங்க. சிதைந்து போன ஒன்று, அதாவது நமக்கே மேலே சில அடிபடுது, உறவு ஏற்படுது, தோல் பிரியுது, அதெல்லாம் தூக்கி நம்ம புண்ணு மாதிரி பிச்சு தூரம் போட்டுருவோம். அது சிதைந்து போன ஒன்று தானே, நமக்கு மீண்டும் புது தோல் உண்டாயிடும். இந்த உலகத்திலே பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு மண்ணில் போட்டு புதைச்சி திரும்ப ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு தோண்டி பார்த்தா என்ன இருக்குன்னா எலும்பு கூட தான் இருக்கும். எந்த ஒரு பூனையோ நாயோ ஒரு உரத்துக்காக நம்ம என்ன செய்ய மரத்துக்கு கீழே புதைக்கிறோம். அந்த மரத்துக்கு கீழே சில நாள் அதை பல்லடிக்கும், பல்லடித்து தோண்டி பார்த்தோம்னா எலும்பு தான் மிஞ்சும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சமாதிகள்லேயே ஜனாசாவுடைய மனிதர்களை புதைக்கக்கூடிய
ஜனாச இடங்கள்லையே தொடர்ச்சியாக அடுக்கப்பட்டு புதைக்கப்படுது. ஒரு ஸ்டேஜ் பிடிச்சக்கப்புறம் திரும்ப நினச்சிது ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறோமா இல்லையா, ஒன்றுலேருந்து ஒரு 100 வரைக்கும் அடைக்கப்பட்டால் திரும்ப 101 எங்கே கொண்டு போவோம், திரும்ப 1 ஸ்டார்ட் ஆகிடும். அந்த 1 தோண்டு போய் என்ன கிடைக்கிது நம்மளுக்கு, அங்கே எலும்பு தான் இருக்குது. அதுவும் எலும்பில் பலதரம் இருக்குது. உடனே தோண்டுனா எலும்பு கிடைக்கும், இன்னும் லேட்டாக தோண்டினா மக்குன்னு எலும்பு கிடைக்கும், பல விதமாக இருக்குது. தொட்ட உடனே உடையக்கூடியது, அமுக்குன்னா அப்பளம் மாதிரி போகக்கூடியதெல்லாம் மக்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ நாள் கணக்கை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த மாதிரி தூளாக போகக்கூடிய ஒன்றா நம்ம ஆயிடுவோங்கிறத இந்த வாழ்நாளே நம்ம பார்க்குறோம். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, சிதைந்து போன எலும்புகளாக. தோல் மட்டுமே இல்லை, தோல் போட்டால் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு 15-20 நாளில் சொல்லி முடிச்சிடும் இல்லையா. அப்போ அதுக்கு பிறகு எலும்பு தான் கொஞ்ச நாள் கிடக்குது, அது லேட்டாக மக்குது, லேட்டாக என்ன ஆகுது, சிதைந்து போகுதுங்கிறத அறிஞ்சு வச்சுருக்கிறான். அதுதான் அவங்க சொல்கிறான், சிதைந்து போன எலும்புகளாக நாம் மாறிவிட்ட பின்னர் எவ்வாறு இது நிகழ்ந்தது அப்படின்னு, திரும்ப படைக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு. ஏன்னா அவன் நம்பாமல் இருந்தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கி கை கால் முகம் உடலும்போட ஒரு மனித பிறவியாக இருக்கிறோம்னா நாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக என்ன இருக்குதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம இப்போ இருக்கிறோம்னா ஒரு காலத்தில் மரணிக்க போகிறோம், திரும்ப உயிர் உண்டாக போது எப்படி நம்புகிறோம்னா இப்போ நம்ம எப்படி உண்டாயிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் நம்புகிறோம். நாம் ஒரு மண்ணாக இருந்தோம், உணவாக மாறிச்சு, உணவு ரத்தமாகச்சு, ரத்தம் விந்தாச்சு, விந்து கருவாச்சு, கரு சதைப்பிண்டமாச்சு, சதைப்பிண்டம் குழந்தையாக உருவாச்சு, பிறகு குழந்தைய வெளிவந்து வாலிபத்தை அடைந்து வயதிகத்தை அடைஞ்சிருக்கிறோம் நம்ம அறிகிறோம். அப்போ ஒன்றுமே இல்லாத நாம் தான் இப்படி ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மனிதன் சிதைந்து போனாலும் மீண்டும் அவன் படைக்கப்படுவான் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்குது. சரியா? ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தற்காலிகத்தை மட்டும் தான் பார்க்குறான். கண்ணால் காணக்கூடியதை மட்டும் நம்பக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான்னு நல்லா சொல்கிறார். அதை தான் பார்த்து அந்த நம்பிக்கையில் இருந்து அவன் அங்கே ஃபெயில் ஆகிடுறான். அதனால தான் அந்த கேள்வி கேட்குறான், சிதைந்து போன எலும்புகளாக நாம் மாறிவிட்ட பின்னர் நம்ம செத்தோம், அடக்கம் பண்ணாங்க, நம்ம சிதைந்தானே போயிருப்போம், திரும்ப எப்படி பழைய மாதிரி உண்டானோம். ஏன்னா கடவுள் எல்லாம் வல்லவருங்கிறது அவன் அறியலை, அல்லாவை பற்றி அறியலை. அவர் படைப்பாளராக இருக்கிறாரு. எப்படிப்பட்ட படைப்பு நம்ம பார்க்குறோம், எவ்வளோ படைப்புகளை பார்க்குறோம், எவ்வளோ வடிவங்களை பார்க்குறோம், எவ்வளோ அமைப்புகளை பார்க்குறோம் இல்லையா. படைப்புங்கிறது ஒவ்வொரு எவ்வளோ விதமாக இருக்குது. நம்ம மூச்சு இந்த வெட்டு இடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், மூச்சு இல்லாத இடங்கள் இருக்குது, தண்ணிக்குள்ளே இருக்குது, அங்கே மீன்கள் வாழுது, முதல்ல வாழுது, தரையிலையும் வாழக்கூடிய பாம்புகள் இருக்குது, கால்நடைகளை பார்க்க நம்மள மாதிரி வாழக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணிக்கு வெளியே வாழுது. அது தண்ணியில் போனால் மூழ்கினா செத்து போயிடும். அதுக்கு அங்கே அந்த அமைப்பு வேறு மாதிரி இருக்குல்ல. கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றையும் படைத்து அதுக்கு ஒரு தன்மையை அறிவிச்சிருக்கிறார், எது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உள்ள வித்தியாசங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். நம்மள மாதிரியே எல்லா படைப்பும் இல்லை. நமக்கு 2 கால் இருக்குது, 4 கால் உள்ளது இருக்குது. ஒரு பூரானை பார்க்குறோம், அதுக்கு 30க்கும் மேற்பட்ட கால்கள் இருக்குது இல்லையா. பாம்புக்கு காலே இல்லை, வயிற்றால் நடக்குது. நம்மளோட வேகமாக நடக்குது. சொல்லப்போனால் நாம் எவ்வளோ வேகமாக ஓடுவோமோ அதையும் தாண்டி துரத்தக்கூடியதாக பாம்பு இருக்குது. பாம்பை பிடிக்க ஓடினோம்னா நம்மளையும் தாண்டி ஓடிடுதில்ல அது. அப்போ காலே இல்லை, அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு அறிவை, ஒரு படைப்பை, வடிவத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா. இப்படி விதவிதமாக படைக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். அவர் இதை செய்ய வல்லமை இல்லாதவரா? ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறாருன்னா, வானத்தை விடவா உங்களுடைய வான பூமியை விடவா பிரம்மாண்டம்னு கேட்குறார். அதெல்லாம் பிரம்மாண்டமானதை படைத்த எனக்கு சின்ன ஒரு துகள் மாதிரி இருக்கக்கூடிய பூமி, அந்த துகளில் நீ எவ்வளோ கண்ணுக்கே தெரியாது. சொல்லப்போனால் அந்த பூமி துகள்னா அந்த துகளை நாம் எங்கே கணக்கெடுக்க முடியும், என்ன அளவு சொல்ல முடியும், எத்தனை ஜீரோ போட முடியும், பாயிண்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்றை படைப்பதற்கு தகுதி இல்லாதவரா, வல்லமை இல்லாதவரா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. நம்முடைய அறிவை தூண்டுறாரு. நம்ம நம்பிக்கை கொள்வதற்கு ஏதுவாக அந்த வசனங்கள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் அவன் என்ன செய்யலாம், அலட்சியப்படுத்தியிருக்கிறான். வேதத்தை அலட்சியப்படுத்திய ஒருவன் தான் தன்னுடைய மறுமை நாளையில் சிதைந்து போன நாம் எப்படி உருவானோம் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். நமக்கு எந்த ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நமக்கு நம்ம ரட்சகருடைய தன்மை தெரியும், அவருடைய பண்பு தெரியும், எப்படிப்பட்டவருங்கிறது தெரியும், என்னென்ன செஞ்சுட்டு இருக்குதான்னு நம்ம அறிகிறோம். நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம்ல எவ்வளோ விதங்கள் நடந்துட்டு இருக்குது நம்மளுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ரட்சகர் எல்லாம் செய்ய வல்லவர் ஏற்றுக்கொண்டதுனால நாம் அதை மறுமையை இலகுவாக நம்புகிறோம். நாம் மீண்டும் படைக்கப்படுவோம், நமக்கு விசாரணை இருக்குது, வெற்றி தோல்வி இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, இன்பம் துன்பம் இருக்குது. அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், அறிஞ்சு வச்சுருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில், அவருடைய வார்த்தைகள் மூலமாக. ஆக சிதைந்து போன எலும்புகளாக நான் மாறிவிட்ட பின்னர் இது எவ்வாறு நிகழ்ந்ததுங்கிறத நம்பிக்கையற்ற ஒருவனுடைய கூற்றாக இருக்குது. அவர்கள் கூறியிருந்தனர். என்ன சொன்னாங்கன்னு இங்கே சொல்கிறார், இது மீண்டும் நிகழ சாத்தியமில்லாத ஒன்றாகும். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே திரும்பவும் நாம் படைக்கப்படுவோம் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. செத்தவன் எவனும் திரும்பி வந்தது கிடையாது. செத்தவன் தான், எவன் திரும்பி வந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான்.
இந்த உலகத்தில் திரும்பி நல்லா சொல்கிறாரு, உலகத்துக்கு காலம் இருக்குது, அவகாசம் இருக்குது, தவணை இருக்குது, இதுக்கு பிறகு இன்னொரு காலம் இருக்குது, அங்கே தான் நம்ம திரும்புவோங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்குது. இவன் என்ன நினைக்கிறான், இவன் நினைக்கிற மாதிரி நடக்குன்னு நினைக்கிறான். இவன் இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறான்னா, இவனுக்கு இப்போ பார்க்கணும். கேட்குறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனை சொல்கிறிய, எங்கே கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல தூதர்கிட்ட 38 அத்தியாயத்தில் தண்டனைக்கு அவசரப்படுத்துகிறாங்கல்ல, அது மாதிரி தான் செத்தவன் உயிர் பிழைப்பானா எப்போ செத்தவன் இப்போ காட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்படி இவன் நினைக்கிற மாதிரியான மார்க்கம் இல்லை அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவர் சில சட்டத்திற்கு வச்சுருக்கிறாரு, சில அமைப்புகளை வச்சு அப்படி தான் அவர் செய்வார். இவன் நினைக்கிற மாதிரிலாம் செய்கிறதுக்குள்ள மார்க்கம் இது இல்லை, இவனுடைய மார்க்கம் கிடையாது. ஆக அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவர் எப்படி விதி வச்சுருக்கிறாரோ, எப்படி செட்டப் இருக்கோ அப்படி தான் நிகழும். அதை நம்புவதற்கு நமக்கு நிறைய சான்று கொடுத்துருக்கிறார். நம்முடைய உடம்பு, நம்முடைய உள்ளமைப்பு, இந்த பூமியினுடைய அமைப்பு, இதனுடைய சுழற்சி, இரவு பகல், சூரியன் சந்திரன், ஒளி வெப்பம், வெயில், அதனுடைய நிழல், அதனுடைய கூட்டல் குறைத்தல், எவ்வளோ விஷயங்கள் நடக்குது சான்றுகளாக. ஒரு சாதாரண நிலை இருக்குது, திடீர்னு மேகங்கள் ஒன்று திரளுது, கருமேகமாக மாறுது, மழை பொழியுது, அதன் மூலமாக புற்பூண்டுகள் உருவாகுது, அந்த புற்பூண்டுகள் சில காலம் இருந்து திருப்பி என்னாவது வைக்கோலாக மாறிடுது, சருகா போயிடுது. இதே மாதிரி தான் அவங்களுடைய படைப்பு நமக்கு சான்றுகளை சொல்கிறாரு. எவ்வளோ அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சான்றுகளாக இருக்குது. நாம் அதை பார்க்குறோம், அந்த அறிவை அடையிறோம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். வெறுமனே நாமளே நம்ம அறிவு கொண்டு அறிஞ்சா சொல்ல முடியாது. நம்ம மாதிரி தான் அவனும் வாழ்கிறான், அவனும் பார்க்குறான், நம்பிக்கை கொள்ளாதவன்னு இருக்கிறான், நம்பிக்கையோட நாமும் இருக்கிறோம். அப்போ என்ன வித்தியாசம், நமக்கு அல்லாஹ் வழி நடத்துகிறார், நம்மளை அதை புரிய வைக்கிறாரு, அவரை நம்புவதற்கு நமக்கு அருளும் கிருபையும் செஞ்சுருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். தவிர நாம் எந்த சிறப்புக்கும் உரியவர்கள் இல்லை. நாம் இதை அடைந்து விட்டதுனால, அல்லாஹ்வை வழிபடுவதனால, அவரை அடையாளம் பண்ணுறதுனால எல்லாமே நம்முடைய அறிவு, நம்முடைய திறமையா அப்படின்னா இல்லை. அந்த அறிவையும் திறமையும் அவர் தான் வழங்கியிருக்கின்றார். நாம் நல்ல வேலை செய்கிறோம், நல்ல சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய அறிவா, நம்முடைய உடல் உழைப்பா இல்லை, இதையெல்லாம் வழங்கிய ஒருவர். அதனால தான் நடக்குது. அவர் நம்மளை முடமாகவோ குறைபாடாகவோ மன வளர்ச்சி கொண்டியவனா ஒருத்தனாவோ படிச்சுட்டா நம்ம லாபம் என்ன? எல்லாத்துக்கும் சக்தி உள்ளவர் தானே அவர், எதையும் செய்ய வல்லவர் தானே. எவ்வளோ பார்க்குறோம் நம்ம குறைபாடு உள்ள மனிதர்களை, காது கேட்கல சில பேருக்கு, கண் தெரியல சில பேருக்கு, கை கால் ஊனமாக இருக்காங்க சில பேருக்கு, எவ்வளோ பார்க்குறோம். இதெல்லாம் செய்ய வல்லமை இல்லாதவரா நம்மளை முழுமையாக அல்ல படைச்சிருக்கிறார், பூரணப்படுத்தியிருக்கிறாரு, வடிவமைச்சிருக்கிறாரு. அப்போது இதெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அப்போ நாம் இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, கடவுளை மட்டும் அடையாளம் கண்டிருக்கிறோம்னா நாம் அறிவாளி. அப்படி இல்லை, நம்மையும் அவர் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார், அடையாளம் காண வச்சிருக்கிறார். அதுதான் முக்கிய உண்மையை தவிர நமக்குன்னு எந்த சுயமான சக்தியும் கிடையாது. நாம் சுயமான சக்தியால் நம்ம அவர் அடையலை. நான் நேரம் ஒதுக்கினேன், நான் பார்த்தேன், எல்லாம் அவனுக்கு தந்திருக்கிறார். நேரத்தையும் உனக்கு தான் அவர் தான் கொடுத்தாரு. இந்த குரானை படிக்கிறதுக்கு வாய்ப்பு அவர் தான் வழங்கினார். இந்த குரானை கொண்டு ஒன்று சேர்த்தது அவர் தான். இது சேரலாம் நம்ம அதை அடைஞ்சிருக்க முடியாதுல்ல. இப்படி பல வகை, எந்த வகையில் யோசித்தாலுமே அல்லாஹ் தான் மூலாதாரமாக இருக்கிறார். அதனால் நமக்கு எந்த பெருமையுமே கிடையாது. நாம் சப்மிஷனில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம், சரணத்தில் இருக்கிறோம், நாம் இதை அறிவை எட்டிவிட்டோம், இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே கடவுள் வழங்கிய ஒன்றா இருக்குது. அதுதான் மூலம். அவர் தான் எல்லா சக்திக்கும் உள்ளவர். அவர் தான் நம்முடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அதனால் நாம் இதை அடைஞ்சிருக்கிறோம். ஆக அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, இது மீண்டும் நிகழ சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவும் அது சாத்தியமாகும் போது தான் ஆச்சரியப்படுறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வோட கிருபை நாம் அந்த கேட்டகரியில் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக அடுத்த வசங்களை பார்ப்போம். தூபு இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் தருகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய இரட்சகராக இருக்கின்றார். அவர் நம்மை பார்ப்பவராகவும் செவியேற்பவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக 79வது சூரனுடைய 13வது வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு
அந்த சம்பவங்கள்லாம் நடப்பதற்கு அல்லாஹ் சொல்கிறாரு, அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் ஓர் இடிப்பு தான் அப்படிங்கிறார். ஒரே இடி தான், ஒன்றுமே கிடையாது. ஒரு இடி இடித்தா ஒட்டு மொத்தமும் தகர்ந்துடும். இந்த மாதிரி மறுமை நிகழ்வுக்கு கொண்டு வரத்துக்கு, சமாதியில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கும், இதுக்கெல்லாம் மறுமை ஏற்படுவதற்கும் அல்லாஹ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று என்னென்னா, அதற்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் ஓர் இடிப்பு தான், ஒரே ஒரு இடிப்பு. அவர் எப்போவுமே எதையுமே ஆகுன்னு ஆகிடும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எதுவுமே தேவையில்லை. ஆனால் அவர் சொல்கிறார் இடிப்பு அப்படிங்கிற ஒரு இடிப்பு தான். அந்த இடிப்போட ஒட்டுமொத்த உலகமும் என்ன செய்யும், சிதைந்து போயிடும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். உடனே அவர்கள் எழுந்து விடுவார்கள். ஒரு இடிப்பு பூமியில் இடித்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த சமாதியில் உள்ளவங்க எல்லாருமே வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி வல்லமை நம்ம பார்க்குறோம்ல, நமக்குள்ளேயே பார்க்குறோம். எவ்வளோ இயக்கங்கள் நம்ம உடம்பு, எவ்வளோ இயல்புகள், எவ்வளோ படைப்பு, எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது, எந்தெந்த உறுப்பு எப்படி படைக்கணும், நமக்குள்ளேயே பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் சொல்கிறாரு, ஒரு இடிப்பு தான், அவங்க உடனே எழுந்து விடுவார்கள். மரணித்த அடக்கம் பண்ண சமாதியில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த இடிப்பின் மூலமாக எழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அந்த தொடர்ச்சியாக 15 மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீர் அறிந்து கொண்டீரா அப்படின்னு கேட்குறார். மோசஸ்னா மூசா நபின்னு சொல்லக்கூடிய ஒரு தூதர். அவங்களோட சரித்திரத்தை நீ அறிந்து கொண்டீரான்னு கேட்குறார். அதன் மூலம் அல்ல என்ன சொல்கிறாருன்னா, அறிந்து கொண்டீரான்னா நமக்கு அதில் அறிவு தருவார். நமக்கு தெரியாத விஷயம் அதை ஒரு கேள்வி கேட்டு தான் அல்ல, அது நம்ம மனிதனுடைய பாஷையில் இருக்குது, இது தெரியுமா அப்படி கேட்டு அந்த விஷயத்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். அது மாதிரி அல்ல இதை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை சொல்கிறார். மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீர் அறிந்து கொண்டீரா அப்படின்னு குறிப்பிட்டு இங்கே மோசஸை சொல்கிறாரு. குரானில் முழுக்க நம்ம பார்க்குற நிறைய நபிமார்களுடைய தூதருடைய வரலாறை பற்றி நமக்கு பெயர் குறிப்பிட்டு சொல்கிறார். குறிப்பிடப்பட்ட பெயர்கள் 25 பெயர்கள் இருக்குது. இன்னும் அநேக பெயர்கள் குறிப்பிடப்படாமல் இருக்குது. ஏராளமான நமக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, நம்பர்லாம் சொல்ல முடியாது குறிப்பிட்டு. சில வேறு புத்தகங்களை பார்த்து சொல்லுவாங்க இத்தனைன்னு சொல்லி, அதுக்கெலாம் ஆதாரம் கிடையாது. எதை அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டு சொன்னாரோ அதுதான் நமக்கு தெரியும். சில நபிமாருடைய வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு, சில தூதருடைய வரலாறை நான் சொல்லலைன்னு சொல்கிறார். அதுதான் நமக்கு தெரியும். எதை சொன்னாரோ அது தெரியும், எதை சொல்லலையோ நமக்கு அது தெரியாது. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹ் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட தூதரை பற்றி மோசஸின் சரித்திரத்தை பற்றி நீ அறிந்து கொண்டீரா அப்படின்னு கேள்வி கேட்பதன் மூலமாக மோசஸுடைய சரித்திரத்தை அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மோசஸுடைய முழு சரித்திரம் நமக்கு தெரியுமா? அவர் பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வரைக்கும் அப்படி இல்லை. நமக்கு எது படிப்பினையோ எது நமக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்போ மோசஸை குறித்து கேட்கும் பொழுது அவருக்கு எத்தனை மனைவி, அவருக்கு எத்தனை பிள்ளை, அவர் எங்கே வாழ்ந்தார், என்ன இது, அவர் என்ன, எல்லாத்தையும் நிறைய கேள்வி இருக்கும். ஆனால் அதெல்லாம் குரானில் தேடணும். நம்ம இருந்துச்சுன்னா அதுக்கு பதில், இல்லைன்னா அதுக்கு பதில் தேவைப்படாது. நம்முடைய பாஸுக்கு அது தேவைப்படாது. மறுமையில் பாஸ் ஆகிறதுக்கு மூசாக்கு எத்தனை குழந்தை சொன்னால் தான் நம்ம பாஸ் ஆகணுன்னா தானே அவங்களுக்கு அந்த கேள்வி தேவைப்படும். அது நமக்கு தேவைப்படுச்சு நல்லா தெரியப்படுத்திடுவார் இதில் யாருக்கு என்ன அப்படிங்கிறத. எது நமக்கு ஆன்மாவுக்கு மீட்டுக்கொள்ள தேவையோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். மூசா வாழ்ந்தார்னா அவருடைய வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகள், அவர் என்ன சொன்னார், அவருடைய ஆசிரியர் என்ன சொன்னார், அது நம்ம குரானில் பார்க்குறோம். அவர் உதிர்த்த வார்த்தைகள் என்ன, அவர் கடவுளின் பக்கம் அழைத்த வார்த்தைகள் என்ன, இதை பற்றி நம்ம குரானில் பார்க்குறோம். அது நம்ம தேவையான ஒன்று. ஆனால் பர்சனலாக தனி நபராக அவர் என்ன சாப்பிட்டாரு, என்ன ஆடை உடுத்தினார், எந்த பகுதியில் வாழ்ந்தார், அவருடைய கலாச்சாரம் என்னவாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் சாத்தானவங்க நிறைய கேள்வி கேட்டு அதுக்கு இன்னொரு புத்தகத்தை எழுதி வச்சுருப்பான். அவர் இந்த இடத்துல வாழ்ந்தார், இவனாக ஒன்று சொல்லி வச்சுருப்பானுவோம். அதெல்லாம் அடிப்படையாங்கிட்ட கிடையாது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு சொல்லலை. அதை எது நமக்கு தெரியும் எது தெரியாதுன்னா அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை தவிர எதுவும் தெரியாது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது பூரா 6346 வசனத்தில் என்ன இருக்குதோ அது பூரா நமக்கு தெரியும். இந்த 6346க்கு மேலே 47 ஒன்று சொன்னான்னா நமக்கு அது தெரியாது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அதுதான் நம்முடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். இது மலக்குகளுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அத்தியாயத்தில் 30 வசனத்தில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய மலக்குகள் நம்மளோட உயர்ந்த படைப்பு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏன் நமக்கு அல்லாஹ் சொல்கிறாரு? இது மனிதனுக்குள்ள வேதம் தானே, அது நமக்கு தேவைப்படாத. ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த கேட்டகரிக்கு வரணும்னா இது நீங்கள் பின்பற்றணும். மலக்குகள் உதிர்த்த அந்த வார்த்தையை நாம் சொல்லணும். கடவுள் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த ஒன்றும் எங்களுக்கு தெரியாது, அதை பற்றி அறிவு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆக இங்கே ஒரு தூதரை பற்றி நமக்கு சொல்கிறாரு. தேவையான விஷயங்கள் நம்ம எடுப்போம்.
அதில் சொல்லும்போது அல்லா என்ன சொல்கிறார், துவா எனும் புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகர் அவரை அழைத்தார். அவர் குறிப்பிட்ட ஒரு பகுதியை சொல்கிறார். ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, மலைகள் இருக்கும்ல, மலைகள் குன்றுகள், ஒரு பள்ளமாக இருந்துச்சு, அது பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்லுவோம். மலைகளில் ஓடக்கூடிய அருவிகளை பார்க்குறோம்ல, அந்த அருவியெல்லாம் எங்கே வந்து சேரும்? பள்ளத்தாக்கில் வந்து சேரும். அங்கே நீர்நிலை நிரம்பி இருக்கும், மனிதர்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும், விவசாயத்திற்கு அந்த தண்ணி தேவைப்படும். மலைகள்லேருந்து பாறைகள்லேருந்து எப்படி நீர் வருது அப்படின்னு கேட்டால், மலைகளுக்கு உச்சியில் மண்கள் இருக்குங்க. மலைகளுக்கு உச்சியில் மலை முழுக்கவே பாறை கிடையாது, பாறைக்கு மேலே நிறைய மண் இருக்கும். அந்த மண்களில் தான் என்ன ஆகுதுன்னா மழை பெஞ்சு ஃபில்டர் ஆகும். அந்த மண்கள் தண்ணியை பிடிச்சி வைக்கும். அதுக்கு மேலே மழை பெய்யும்போது என்ன செய்யணும், அது கீழே டவுன் ஆகுது இல்லை, ஃபில்டர் ஆகுது இல்லை, அதுதான் பாறைக்கு நடுவில் வருது. ஏன்னா கீழே வந்து ஒரு பாறை தான் உனக்கு. அந்த பாறையில் ஊட வெடிப்புகள், கீற்றுகள் இதன் மூலமாக வரக்கூடியது தான் தண்ணி. அப்புறம் திரும்பி மலைகள் இருக்கும், பாதைகள் இருக்கும், ஓடைகள் இருக்கும், நதிகள் இருக்கும், மேலேயே இருக்கும். அதெல்லாம் ஓடி வந்து நமக்கு வந்து சேருது. அப்போ இது வந்து துவா பள்ளத்தாக்கு அல்ல ஒரு பேரை சொல்கிறார். நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். நமக்கு தேவைப்படுதோ இல்லை அதெல்லாம் விஷயம் இல்லை. அல்ல ஒரு விஷயத்தை சொல்ல தேவைப்பட்டு அல்ல வந்து பள்ளத்தாக்குன்னு குறிப்பிட்டிருக்கலாம். துவா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு சேர்த்து சொல்கிறாருன்னா நாம் அதையும் சேர்த்து கற்றுக்கொள்ளணும். மோசஸ் எங்கே வாழ்ந்தாருன்னா துவா என்னும் பள்ளத்தாக்கில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா எல்லாம் கற்றுக் கொடுத்தா இருக்குது. அப்படி துவா என்னும் புனித பள்ளத்தாக்குன்னு வேறு சொல்கிறார். அந்த பள்ளத்தாக்கை பற்றி சொல்லும்போது புனிதன்னு வேறு சொல்கிறார். புனித பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகர் அவரை அழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மூசா வாழ்ந்த இடம் ஒரு பள்ளத்தாக்காக இருக்குதுங்கிறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன சொல்கிறாரு, ஃபோரோவிடம் செல்வீராக அவன் வரம்பு மீறி விட்டான். ஃபோரோனா ஃபிரௌன், மூசா காலத்தில் வாழ்ந்த ஒரு அரசனாக இருக்கிறாங்கிறத குரான்லேருந்து படிக்கலாம். நம்ம அதை எல்லாமே வெளியே போக தேவையில்லை. அவன் ஒரு அரசனாக இருந்தாங்கிறதும், வன்கொடுமைக்காரனாக இருந்தாங்கிறதையும், மக்களை அடக்குமுறை பண்ணி வச்சாங்கிறதையும், அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளனா மார்கால் வாங்குவேன்னு சொன்னதையும், அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சதையும் இந்த குரானில் வரலாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அரசன்ட்ட அல்லாஹ் வந்து இவரை போக சொல்கிறார், ஃபிரௌன்ட்ட போ அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட சம்பவம் பாரு. அது நம்ம சாதாரண அரசியல்வாதிகள்கிட்டே நம்ம சத்தியத்தை சொல்ல நம்ம வந்து பயப்படுறோம். சும்மா மாற்று மதமாக இருந்தாலும் இதான் சரியான்னு சொல்கிறதுக்கு நம்ம தைரியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் அங்கே வந்து ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான். நாடுன்னு எப்படி எவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கும், அவன் எவ்வளோ மக்களை அவன் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான், எவ்வளோ படைகளை வச்சுருக்கிறான், அவனோட பிரதானிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவன் தான் சொல்கிறான், ஆனால் ரப்புக்கும்பல் அதெல்லாம் சொல்கிறான், நானே உங்களில் மேலான கடவுள்னு சொல்லக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட ஒரு எளிமையான தூதர், சாதாரண ஒரு மனிதர், நீ அங்கே போய் சொல்லு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது நம்மளாம் ஒரு என்ன ஆட்சியில் இருக்கிறோம்? இப்போது மக்கள் ஆட்சி இருக்கிறோம், எதையும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய உரிமை உள்ள ஆட்சியில் இருக்கிறோம். இதே இந்த மன்னராட்சி இருக்க சவுதி அரேபியாவில் அங்கெல்லாம் வாய் திறக்க முடியாது. மன்னராட்சி அங்கே உள்ள எல்லா சொத்தும் அரசுக்கு தான் சொந்தம். எதுவும் தேவைப்படுச்சுன்னா காலிப்படி அவன் எடுத்துருவான், அரசர் எடுத்துருவார். அந்த மாதிரியான ஆட்சி அங்கே நடக்குது. அங்கெல்லாம் வந்து மன்னர் எதிர்த்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இங்கே மாதிரிலாம் நம்ம சுதந்திரம்ங்கிற அடிப்படையில் பின்னோடிஸ்லாம் போடுறோமே, அரசை எதிர்த்து, பிரதமரை எதிர்த்து, ஆட்சியாளர் எதிர்த்து போடுறோம் தெரியுமா? இந்த மாதிரிலாம் அங்கே செல்லாதங்க. அங்கே வந்து அந்த எழுத்து பதியக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, ஒரு ஜெராக்ஸ் கடையாக இருந்தாலும் சரி, அரபி தெரிஞ்சவங்க தான் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து அரபு நாட்டுக்கு வேலைக்கு போகிறோமே, எல்லா வேலைக்கும் எல்லோரும் போவான். ஆடு மேய்க்கிறதுலேருந்து மற்ற ஹோட்டல் வேலை எல்லா வேலைக்கு போவான். ஆஃபீஸ் வேலையாக பெரிய ஹையர் ஆஃபீஸாக இருந்தாலும் போவான், இந்தியன்ஸ் இருப்பான். ஆனால் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலைனாக்கா மற்ற மொழிக்காரன் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெராக்ஸ் என்ன எடுக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியணும். ஒரு விஷயத்தை நோட்டீஸை கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடு அப்படின்னா எடுக்கக்கூடியவனுக்கு அதை படித்து பார்த்து தான் கொடுப்பான், சும்மா கொடுக்க மாட்டான். ஏன்னா மன்னரை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக பரப்பிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறானுவோ. அந்த மாதிரி சட்டம் இருக்குது அந்த இடத்துல. அப்போ அங்கெல்லாம் வாய் திறக்க முடியாத இடமா இருக்கிற மாதிரி இடம் தான் இந்த இடம். யாருடைய இடம்? மோசஸுடைய இடம், மன்னராட்சி. சொல்கிறான்ல, மார்கால் வாங்கிடும். அவன் சொல்லி பேச்சு கேட்கலன்னா, மூசாவுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டா உங்களை மார்கால் வாங்கிடுவேன்றான். மார்கால்னா என்ன? வலதுகை விட்டுனா இடதுகால் இருக்காது, இடதுகை விட்டுனா வலதுகால் இருக்காது. அதான் மார்கால் அப்படிங்கிறது. கிராஸில் இருக்கும், கிராஸில் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அரக்கனா இருக்கக்கூடியவன்கிட்ட போய் அல்ல சொல்கிறாரு, ஃபோரோவிடம் செல்வீராக அவன் வரம்பு மீறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனிடம் கூறுவீராக, நீ சீர்திருந்த மாட்டாயா, நீ பக்தி உடையவனாக மாறும் பொருட்டு உன்னுடைய இரட்சகரிடம் உன்னை நான் வழிநடத்துவேன் அப்படின்லாம் ஒரு சில வாசகங்களை சொல்லும்படி அல்லாஹ் ஏவி
மோசஸை அனுப்பி வைக்கிறாரு. மூசாவுடைய வரலாறு இதில் நமக்கு தொடருது. நம்ம அதை பார்ப்போம். ஃபிரௌனுடைய வரலாறு நம்ம இந்த குர்ஆன் நமக்கு நிறைய அறிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆக அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுத்தராரோ அதை நம்ம கற்றுக்கொண்டாலே நம்ம ஆன்ம மீட்சி அடைஞ்சிடும். இதுக்கு மேல் நம்மளாக யோசனை பண்ணிக்கிட்டு இது என்ன அது என்ன, மூசாவுக்கு அண்ணன் உண்டா, மூசாவுக்கு தம்பி உண்டா, மூசாவுக்கு வாப்பா பேர் என்ன, மூசாவுடைய தாயார் பேர் என்ன, இதெல்லாம் நம்ம தேவைப்பட்டு அல்லாஹ் சொல்லியிருப்பார். தேவைப்படலாம் சொல்லலை. இதுதான் சப்ஜெக்ட் ரொம்ப கிளியர். அதை நம்ம மனசில் வச்சு நாம் என்ன செய்யணும், இந்த குர்ஆன் மட்டுமே மார்க்கம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராங்கன்னு கூறி இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் எடுத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.